2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆன்லைன்ல. அது தியேட்டர் பிரிண்டா கிடையாது, HD பிரிண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு. சில பேர் வந்து நான் பார்க்க மாட்டேன் உறுதிமொழியோட இருக்கலாம், சில பேர் பார்த்துட்டு நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் சொல்றவங்களும் இருக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ண போறேன். தியரினா இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்ப உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகிட்ட ஒரு பொட்டியை கொடுத்து அந்த பொட்டிக்குள்ள உனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஒண்ணு இருக்கு, ஆனா நீங்க திறந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த குழந்தை என்னதான் செல்ஃப் கண்ட்ரோலா இருந்தாலும் ஒரு கட்டத்துல தொடர்ந்து பாத்துரும். இப்ப நான் இது எதுக்கு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயகம் படத்தை எதுக்கு எடுத்தாங்க? அது என்ன டைப் ஆஃப் மூவி தெரியுமா? முதல்ல அது ஒரு த்ரில்லர் மூவி கிடையாது, ஒரு ஹாரர் மூவி கிடையாது, ஒரு ரொமான்டிக் மூவி கிடையாது, அது ஒரு பாலிட்டிக்கல் மூவி. சொல்ல போனா வந்து கரண்ட் சினாரியோ பேஸ்ட் பாலிட்டிக்கல் மூவி. அது ஒரு மூவின்றது சாதாரண விஷயம் கிடையாது. மூவின்றது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட எமோஷனை மாத்தும், உங்களை சந்தோஷப்படுத்தும், உங்களை சோகமாக்க வைக்கும், இல்ல கோபமாக்க வைக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும், இல்ல வந்து உங்களை முட்டாளாக்கும், உங்களை அறிவாளியாக்கும். இது எல்லாமே ஒரு மூவி நினைச்சுன்னா முடியும். அதுக்காக ஜனநாயகம் படமே முதல்ல எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு ஜனவரி மாசம் ரிலீஸ் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்புறம் பிப்ரவரி மாசம் மாத்தினாங்க, அதையும் ரிலீஸ் பண்ண முடியாம போச்சு. இப்ப இல்லீகல் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இன்டென்ஷனல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு தெரியாது இன்டென்ஷன் ரிலீஸ் பண்றதா இல்லையான்னு தெரியாது. ஒருவேளை பண்ணியிருந்தாங்கன்னா அது யாருக்கு சாதகம் முடியும் தெரியுமா? டிவிக்கு தலைவரான விஜய்க்கு தான் சாதகமா முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி ஒரு கதை சொன்னாலும் குழந்தை கதை அதே மாதிரிதான் இருக்கும். நீங்க என்னதான் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்திட்டு இருந்தாலும், உங்க சுத்தி இருக்கவங்க வந்து அதை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களை அறியாமே நீங்களும் போய் பாத்துருவீங்க அந்த படத்தை. இப்ப நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட அசம்ஷன் தான், என்னோட தியரி தான். எனக்கு அங்க என்ன நினைச்சுன்னு தெரியாது, ஏன்னா அந்த இடத்துல நான் கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.